வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு இண்டெக்ஸ் டிவி 32 இன்ச்சு எல்இடி டிவி. ஸ்மார்ட் கிடையாது, நார்மல் தான். இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னா, டிவி ஆன் பண்ண உடனே இண்டெக்ஸ்னு வந்து உடனே மறைஞ்சிடும், சவுண்டு கேட்கும். அதுக்கப்புறம் நான் கைட்டு செக் பண்ணும்போது பேக் லைட்லாம் எரியுது. அதனால் இந்த இந்த வீடியோவை ஒரு ஷார்ட்ஸாக போட்டுருந்தேன். எல்லாம் தப்பாக சொன்னீங்க, ஆனால் ஒருத்தர் மட்டும் கரெக்டாக சொன்னார் இதில் என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு டிவியில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பேக் லைட் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செக் பண்ணாக்கா கரெக்டாக தான் பார்த்துக்கணும். இந்த டிவியில் பேக் லைட் கரெக்டாக 56.3 வோல்ட் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 60 வோல்ட் எடுத்துக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ வோல்ட் எடுத்தாலோ இல்லை ஹை வோல்ட் எடுத்தாலோ இது வந்து பேக் லைட் ப்ராப்ளம் அர்த்தம். பேக் லைட்டு சப்ளை கரெக்டாக இருக்கிறதுனால வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, இந்த கெப்பாசிட்டர் வந்து ப்ராப்ளம் சொல்லியிருந்தாரு, பேக் லைட் கெப்பாசிட்டர். ஆனால் அதில் வந்து இந்த டிவியில் வந்து பேக் லைட் கெப்பாசிட்டர் கரெக்டாக தான் இருந்து, ஆனால் இன்னும் டிரைவர் கெப்பாசிட்டர் மட்டும் தான் வீக்காக இருந்து. ஏன்னா அவுட்புட்டில் வந்து ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும், டிரைவர் இன்புட்டில் ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். இது காரணம் என்னன்னா, இந்த இன்புட் சிக்னல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 வோல்ட் தான் வந்து 25 டு 23 டு 36 வோல்ட் வரணும் டிரைவர் இன்புட்டில். இது கம்மியாக வந்து இந்த கெப்பாசிட்டர் உப்பி போயிருந்து. அதனால் இந்த கெப்பாசிட்டர் மாற்றணும்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிருது. இந்த வீடியோ ஏன் போட்டோன்னா, ஒரு புதுசாக ஒரு பிகினர் மெக்கானிக்னா குழப்பமா இருக்கு உங்களுக்கு. அதனால இப்படியும் இந்த ஃபால்ட் எல்லாம் வருன்றதுக்காக தான் இந்த வீடியோ பெஸ்ட்டாக எடுத்து போடுறேன். சப்போஸ் இது புரியலன்னா உங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.